your hands, everybody, and everybody just clap your hands. Clap your hands, everybody, and everybody just clap your hands. Clap your hands, everybody. என்னம்மா கனவுல ஜேஸ் சைக்கிள் கொரோன் நான் ஒரு கனவு கண்டம்மா அதுல ஜேசன் சைக்கிள் யாரு வந்து என்ன தொடுறான்னு தெரியல. என்ன தொட்டான் அவன் கெட்டான். ஒருத்தன் வரான் என்ன தொட்டுட்டான். இவன் கை கழுவாம சாப்பிட போறான். இவன் வாய்க்குள்ள வைக்க போறான். இவனும் என் கொரோனா குடும்பத்துல சேர போறான். ஐயோ, நம்ம கை கழுவாம சாப்பிட்டா கொரோனா நம்மள தாக்கிடுமே. தம்பி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தான் சாப்பிட்றீங்களா? இல்லைன்னா கொரோனா வைரஸ்க்கு நம்ம பயப்படணும். சரி, இன்னைக்கு தேவன் தந்த சரீரம் அதோடைய 2வது பகுதியை நம்ம பார்க்குறோம். என்ன படிக்க போறோம் தெரியுமா? கையை பற்றி. தம்பி தங்கச்சி, நம்ம சாப்பிடும் பொழுது ஜெபம் பண்ணி ஆண்டவரே நம்மளுக்கு கொடுத்த உணவுக்காக நன்றின்னு சொல்லி சாப்பிடுவோம்ல. நம்ம சாப்பிட்றதுக்கு கரங்களை பயன்படுத்துகிறோம். ஒன்று செய்யலாமா? இன்னைக்கு நான் ஒரு குட்டி பாட்டு சொல்லி கொடுக்குறேன். அந்த குட்டி பாட்டுக்கு ஒரு சின்ன விரல் மூலமாக எப்படி தாளம் போட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த குட்டி பாட்டுக்கு 4 பீட்ஸ் வரும். தம் ஃபிங்கரில் ஆரம்பிக்கலாம். 1 2 3 4. மறுபடியும் தம் ஃபிங்கர்லேயே ஆரம்பிக்கணும். மறுபடியும் இப்படி போகணும். ஸோ இதுதான் தாளம் இந்த பாட்டுக்கு. சரியா? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. Thank you Lord for giving us food. Thank you Lord for giving us food. Thank you Lord for giving us food. Right where we are. Ram bam bam. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. கொரோனா வைரஸ்னால உலகமே லாக்டவுன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு பசி தெரியாத அளவுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லை? சாப்பாடு கிடைச்சதுக்காக ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்வீங்களா? பிள்ளைகளை ஹலோ, நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்களாம் எங்களோட பேரை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறோம். நீயும் என் கூட சேர்ந்துக்கிறியா? ஆனால் எனக்கு உங்கள் பேர்லாம் தெரியாது. என் பேரு ஜேசன். என் பேரு பிள்ளைகளே. என் பேரு அணைத்து கொண்டு. என்னோட பேரு பிள்ளைகளின் மேல். என்னோட பேரு கைகளை வைத்து. என்னுடைய பேரு பிள்ளைகளை. ஓ, நானும் சொல்கிறேன். என் பேர் ஆசீர்வதித்தார். என்னோட பேரு மார்க்கு 10 16. மியூசிக் ஓடும்போது நாங்கள் எல்லாரும் சுற்றி சுற்றி வருவோம். இந்த விளையாட்டில் யார் அவுட்டோ அவங்க நடுவில் நிற்கணும். மியூசிக் நிறுத்தும் பொழுது யார் என் முன்னாடி நிற்கிறார்களோ அவங்களுடைய பேரை நான் சொல்லணும். சரியா? ஜானி, நீ எங்க கூட விளையாட வரியா? நான் ரெடி. அணைத்து கொண்டு. பிள்ளைகளை. கைகளை வைத்து.
ஆசீர்வதித்தார். ஜானி, இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய கரத்தால அநேகரை தொட்டு சுகப்படுத்தினார். ஒரு நாள் சின்ன பசங்க கொஞ்சம் பேர் ஏசப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி ஏசப்பாவை பார்க்க வந்த பிள்ளைகளை சீஷர்களாக வந்து சின்ன பசங்களை ஏசப்பா கிட்ட போக முடியாதபடிக்கு தடுத்துட்டாங்க. ஏசப்பா வந்து அவங்கள நல்லா திட்டி சின்ன பசங்களை என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொன்னார். ஏசப்பாக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்களோட பேரெல்லாம் சேர்த்து நீ படித்தனா அவருக்கு எவ்வளோ பிடிக்குன்றது உனக்கே புரியும். சரி, இப்போ எங்கள் எல்லாரோட பேர் என்னன்னு சொல்லு பார்ப்போம். பிள்ளைகளை அணைத்து கொண்டு பிள்ளைகளின் மேல் கைகளை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். மார்க்கு 10:16. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே உங்களோட எல்லா பேரையும் நான் கரெக்டாக சொல்லி நான் ஜெயிச்சிட்டேனே. ஆஹா, ஜானி எல்லாரோட பேரையும் கரெக்டாக சொல்லிட்டல. ஒரு சின்ன பீட்டோட நம்ம இந்த பாட்டை கற்றுக்க போகிறோம். நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் கூட பிறந்தவங்களோட இந்த மாதிரி அழகாக உட்காந்துக்கோங்க. உட்காந்து இந்த பாட்டை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? சரி, இந்த பாட்டுக்கான பீட்ஸ் எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துறேன். ஓகே, உங்களுடைய இடது கையை இப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய இடது கை மேலே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாட்டுக்கு பீட்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி. இந்த பாட்டுக்கு 6 பீட்ஸ் வரும். எப்படின்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, Lord, bind us together with love. There is only one God, there is only one King, there is only one body, that is why we sing. Oh, bind us together, bind us together with cords that cannot be broken. Bind us together, bind us together, Lord, bind us together with love. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்களோட ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கையால ச்சே, இந்த கையால இந்த கை இவ்வளோ அசிங்கமா? நோ நோ, கேவலமான இந்த கை. இந்த கையால என் உடன் பிறந்தவங்க எல்லாரையும் நான் எப்படி அடிச்சிருக்கேன் தெரியுமா? இந்த கையால அடுத்தவங்களோட பொருளை எத்தனை முறை எடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த கையால இன்டர்நெட்டு, யூடியூப் வீடியோ கேம்ஸ்னு என் நேரத்தை எவ்வளோ வீணாக்கியிருக்கேன் தெரியுமா? இந்த கையினால் எத்தனை பேருக்கு பொய் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன் தெரியுமா? இந்த கையை என்னால் கட்டுப்படுத்தவே முடியலை. இந்த கையால என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இந்த கையால நான் செஞ்ச நஷ்டத்தை சரி செய்ய முடியுமா? இந்த கை செஞ்சதை யோசிச்சா என் வாழ்க்கையில் இதை நான் எப்படி சரி செய்ய போகிறேனே தெரியல. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும்.
தூயவன் நீர் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே தூயவன் நீர் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும் தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே தூயவன் நீர் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே தூயவன் நீர் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும் ஏசப்பாவுடைய கரங்கள் எனக்காகவா தண்டிக்கப்பட்டுச்சு? என் கரத்தின் தவறுக்காக இயேசுவின் கரம் தண்டிக்கப்பட்டதா? என் செயல்களெல்லாம் திருத்தப்பட அவர் கரம் தண்டிக்கப்பட்டுச்சா? என்னுடைய கரம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் கரம் சபிக்கப்பட்டதா? இனிமே இந்த கையால எல்லோரையும் ஆசீர்வதிப்பேன். இந்த கையினால் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்வேன். கவலையோடு இருக்கிறவங்களோட கண்ணீரை துடைக்கும் கையா நான் மாத்துவேன். இந்த கை இனி இயேசுவின் வழிகாட்டுதலில் செயல்படுத்துவேன். தம்பி தங்கச்சி, இந்த வீடியோவை பார்த்தில்ல, யோசிச்சு பாரு. உன் கையை வச்சு ஒரு குட்டி டாக்குமெண்ட்ரி பண்ணால் உன்னோட கை எப்படி இருக்கும்? சின்ன வயசில் உன்னோட அம்மாவை தொட்டிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நீ பண்ணுற அசிங்கத்திலே உன் கை இருந்திருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நீ நடக்க ஆரம்பிக்கும் போது செவுத்து மேலே அங்கங்கே உன் கை வச்சு அப்படி எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுவேன். இப்படியே போய் 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 ஒரு நாள் உன் கையில் புத்தகம் இருக்கும், ஒரு நாள் உன் கையில் பேனா இருக்கும், இன்னும் கொஞ்ச நாளில் உன் கையில் பணம் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாளில் நீ இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உன்னோட கரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏசப்பாவோட கரத்தை நீ சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசப்பா குட்டி பசங்களை அரவணைக்கிற மாதிரி இருக்கும். கஷ்டப்படுற குஷ்டரோகியாக இருக்கிற யாருமே தொடாதவங்கள ஆண்டவர் தொடர கரத்தை நீ பார்ப்ப. கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுக்குற கரமாக நீ பார்த்துருப்ப. இப்படி ஆண்டவர் அவருடைய கரம் உதவி செய்கிற, நன்மை செய்கிற, நம்மளுக்காகவே அவருடைய கரம் கடைசி வரைக்கும் சிலுவையில் அடித்த கரமாக நம்ம பார்த்துருக்குறோம்ல. இதெல்லாம் பார்த்த நீ இன்னைக்கு உங்களுக்கு இன்னையிலிருந்து ஒரு 7 டேக்கான ஒரு குட்டி சேலஞ்சை நான் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ ஒரு 7 டே சேலஞ்ச் நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீ எழுதி வச்சுக்கோ. வீடியோவை பாஸ் பண்ணி நீ எழுதி வச்சுக்கலாம். மண்டே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். வீட்டில், பள்ளிக்கூடத்தில், பொது இடங்களில் இந்த 7 நாளைக்கும் இந்த 3 இடங்கள் தான் உங்களுக்கு சேலஞ்ச். அப்புறம் செவ்வாய்க்கிழமை என் கையினால் 5 நபருக்காவது உதவி செய்வேன். மேபி அம்மாவுக்கு நீ பெருக்கிறதுல ஹெல்ப் பண்ணலாம், ஸ்கூலில் டீச்சருக்கு
நீ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். பொது இடங்களில் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தேன்னா நீ நைட்டு தூங்குறதுக்குள்ளார நீ ஏதாவது செஞ்சுட்டேன்னு டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 7 நாளைக்குரிய சேலஞ்ச் இந்த பேப்பரில் இருக்குது. கையை குறித்து படித்த நாம் கையை வைத்து வேலை செய்கிறோம், யாருக்காவது கொடுக்குறோம், ஏதாவது வாங்கிக்கிறோம். கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுறது கூட கரங்களை இப்படி கூப்பிக்கிறோம் இல்லை? சிலர் இப்படி பண்ணுறாங்க, சிலர் இப்படி பண்ணுறாங்க. ஆனால் கரத்தில் நம்ம ஒரு சைன் வச்சுருக்குறோம். ஜெபிக்கும் பொழுது நாம் அதிகபட்சமாக கரங்களை இப்படி வச்சுக்கிறோம், கையை இப்படி வச்சுக்கிறோம் இல்லை? கை இப்படி வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய தம் ஃபிங்கர் இல்லை, அதுதான் நமக்கு நெருக்கமாக இருக்குது. நமக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த ஃபிங்கரில் நாம் நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு நெருக்கமானவங்களுக்காக, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க, இவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அடுத்தது பாயிண்டர் ஃபிங்கர் இல்லை, ஆள்காட்டி விரல். நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை வழி நடத்தக்கூடியவங்க இல்லை, ஆசிரியர்கள், அப்புறம் பாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், இப்படி நம்மளை வழி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அடுத்தது நம்ம கை இப்படி வச்சோம்னா இருக்கிறதுலே உயரமான விரல் நடுவிரல் இல்லையா, அந்த நடுவிரலில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம தேசத்தில் தலைவர்கள் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்புறம் பாருங்க, ரிங் ஃபிங்கர் இல்லை, நம்ம ரிங் போட்டுக்கிறோம். பாதுகாப்பு, பலவீனமானவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க, ஊனமுற்றவர்கள் இருக்காங்க. இந்த கொரோனா வைரஸில் அஃபெக்ட் ஆகி உலகம் ஃபுல்லாக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். கடைசியாக பாருங்கள், நம்மள்கிட்ட தூரமாக இருக்கிறது குட்டி ஃபிங்கர், நம்மள்கிட்ட ரொம்ப தூரமாக இருக்குதுல்ல, அந்த பக்கம் இருக்குது. கடைசியாக நமக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கை வச்சு இன்னைக்கு நீங்கள் இந்த 5 குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இல்லையா? கையை எப்பெல்லாம் இப்படி வைக்கிறோமோ உங்களுக்கு இந்த 5 குறிப்பையும் ஞாபகம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உனக்கு தொடர்ந்து எங்களுடைய பாடம் லெசன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம வந்து ஹேண்ட் ஷேப்டு புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் ஹெல்த் மிக்ஸ், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஸ்பூன், ஹேண்ட் ஷேப்டு கட்டர், அப்புறமா பிளேட்டு, அதை வந்து ரோல் பண்ணுறதுக்காக ரோலர். இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் போர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேண்ட் கட்டர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், கை வந்துருச்சு.